ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கார்கில் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி ராணுவ வீரர்கள் 2 பேர் மாயமானதால் பரபரப்பு. நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள் கைது. போதைப் பொருள் கடத்தியதாக இலங்கை கடற்படை வழக்கு. அரியலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே உள்ள குடிப்பகத்தில் விற்பனைக்காக வைத்திருந்த மதுப்புட்டிகள் பறிமுதல். ஹோலி திருவிழாவுக்காக தண்ணீரை வீணாக்கும் வடமாநிலத்தவரை அடித்து உதைக்குமாறு ராஜ் தாக்கரே பேசியதால் சர்ச்சை. உசிலம்பட்டி அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். தூத்துக்குடியில் பத்திரகாளியம்மன் கோவில் நிர்வாகி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. இஸ்லாமியர் வீட்டில் விழுந்ததால் பதட்டம். சென்னை மாதவரத்தில் ஆவணங்களின்றி சரக்குந்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 13 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே பசுமை வீடுகள் கட்ட உயர்நீதிமன்றம் தடை விதித்ததால் பயனாளிகள் தவிப்பு. குருத்தோலை நாளையொட்டி நாகர்கோவில் தேவாலயங்களில் நடைபெற்ற வழிபாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. தாய்லாந்தில் புத்தர் கோவில் ஒன்றில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் உடலில் பச்சை குத்தி வழிபாடு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.